இப்ப கூடங்குளம் போராட்டம் நடக்குதுன்னா கூடங்குளம் போராட்டத்தில் எல்லாரும் ஒன்னா நிப்போம் பண்ணுவோம் சொன்னா தனியா நிப்பாரு, தனியா போவார். சரி, கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜனை போய் பார்ப்பார். அவரை பார்த்துட்டு கூடங்குளம் போராட்டத்துக்கு வருவார். அப்புறம் இங்க இவர் SRM உடைய தலைவர் அவர் பச்சைமுத்து, அவர் தேசிய தலைவரை இழிவா பேசி இத்தனை பேரை கொண்டு விட்டாரு அப்படின்னு பேசுறாரு. அடுத்த 2 வாரத்துல பார்த்தோம்னா அவரோட நிகழ்வுல ஏறி நின்று அவரோட திரைப்படத்தை வெளியிடுறது. அப்ப நம்ம கத்தி திரைப்படம் இலங்கையிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, அது வேண்டாம் சொல்லி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கிட்ட 100கணக்கான அமைப்புகள் சேர்ந்து அதை நம்ம மறுத்தும் பொழுது இவர் அதுக்கு ஆதரவா போய் நின்று அந்த படத்தை ஆதரிப்பேன்னு சொல்லி அதை எடுத்து நம்ம தம்பிங்க எல்லாம் எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்க. கேட்டா அதுக்கு மீத்தேனை பத்தி நாங்க பேசுறாங்க. ஆனா மீத்தேனை பத்தி முதல்ல ஒரு ஆவண படத்தை கொண்டு வந்தது நாங்க மேற்பது நிலையம், அதை கிராமமா போட்டோம். அதே மாதிரி அந்த படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள், சில பொறுப்பாளர்கள் அதை எடுத்து பதிவு பண்ணாங்க, கிராம மக்களை போட்டு காட்டாங்க சொன்னதுனால கட்சி விட்டு நிக்கினார். அப்ப ஆனா என்ன பண்ணாரு, கத்தி படத்துக்கு போய் நின்னாரு. அப்புறம் ராஜபக்சேவோட பேட்டி தந்தி தொலைக்காட்சியில ஒளிபரப்பானது. அப்ப நாங்க எல்லாருமே கண்டிச்சோம், எல்லா அமைப்புகளும் அதை கண்டிச்சு. ராஜபக்சே இங்க தமிழ் மக்கள்கிட்ட பேசணுங்கிற என்ன அவசியம் இருக்குதுன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, தந்தி தொலைக்காட்சிக்கு ஆதரவாக ராஜபக்சே பேட்டிக்கு ஆதரவா போய் உட்கார்ந்தாரு. சரிங்களா? இப்ப இப்படி ஒரு எல்லாரும் ஒண்ணு நிக்கும்போது நேர் எதிராக ஒரு வேலையை செய்து நாம் அந்த அந்த ஒற்றுமையை உடைக்கிறது. இங்க இருக்க 10 பசங்களை இருந்தா அந்த 10 பசங்களை பிரிச்சு கொண்டு போய் நிறுத்திடுறது. அங்க போய் நின்றுட்டு எது மட்டும் பேசுறது இல்ல, இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறது. இங்க போராடுறோம் இல்லையா, இந்த ஒற்றுமையும் பண்ணக்கூடாது. அவர் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 10 பேர் ஒன்னா இருப்போம்னு சொல்லுவோம். இல்ல நாங்க தனியான ஆள், தனித்துவமான ஆளுங்கன்னு சொல்லுவாரு. சரிப்பா நீங்க பண்ணுங்க, கோரிக்கையை மாத்தாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். இந்த 9 பேர் இங்க நிப்போம் இல்ல, அவர் தனியா போயிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த கோரிக்கைக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுப்பாரு. எடுத்துட்டு இந்த எதிரியை பேசுறதை விட இந்த 9 பேரை திட்டி பேசிட்டு இருக்கும். சரிங்களா? ஐநாவில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, பயங்கரவாதிகள் அவர்கள் மீது போர்க்குற்ற விசாரணை வேண்டும், ஆனா இலங்கையின் மீது விசாரணை தேவையில்லைன்னு தீர்மானம் கொண்டு வருது. சரிங்களா? அங்க தமிழர்கள் என்றே சொல்லாம, தமிழன்ற வார்த்தையே இல்லாம தீர்மானம் கொண்டு வராங்க. நாங்க எதிர்க்கிறோம், கடுமையா எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இவர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஊர்வலம் நடத்திட்டு இருக்கிறார் சென்னையில. சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுது, இங்க நம்ம என்ன ஒரு கோரிக்கை நகர்த்துறோமோ அதற்கு நேர் எதிராக நிறுத்துவார். நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா இவங்க எல்லாம் தமிழன துரோகிகள், இவங்க எல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த இளைஞர்களை முழுக்க மண்டைகள் ஒரு வேலையை பார்ப்பார். இது 14 வருடமாக பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நாள் 2 நாள் அல்ல.